அவள் சொல்கிறது வேறு விதமாக இருக்குப்பா. அடிச்சிருக்கீங்க, டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. அதான் நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன சண்டைனால அடித்தேன் மேம். அதோட சரி, அதுக்கு மேலே நான் அடித்தது இல்லைங்க மேம். அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் என்னை தான் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன சண்டையில் நாங்களும் மாற்றி மாற்றி அடிச்சுக்குவோம். ஏன்னா சண்டை வந்திருக்கு, 2 வருஷமாக அங்கே இருக்கும்போது சண்டை வந்திருக்கு. நானும் வருவேன், கோவத்தில் வந்துடுவேன். மறுபடியும் அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க, வா வந்து என்னை பாரும்பாங்க. நானும் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். உங்கள் வீட்டில் சரி அவளுக்கு சாப்பாடு போடல? இல்லைங்க மேம். என்னன்னா கல்யாணம் பண்ணி 2 நாளாக அம்மா சாப்பாடு செய்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. தனியாக நான் செஞ்சு எதுனாலும் நான் ஆசைப்பட்டதை நான் தனியாக செஞ்சு சாப்பிட்டுக்கோம்ல அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு தனியாகவே நான். அப்படி இல்லை, இங்கே அவங்க வீட்டில் தான் கல்யாணம் ஆனதுலேருந்து சாப்பாடு அவங்க அம்மா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ வண்டி டியூ கட்டணுமோ எதுக்குன்னு தெரில. எதுக்கும் அவங்க அப்பா கிட்ட போய் தர்மான்னு ஒருத்தவங்க கிட்ட, அவங்கக்கிட்ட எங்கள் அப்பாட்ட அந்த மாதிரி பணம் கேட்டேன்னு சொல்லு அன்னு சொன்னதுக்கு அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இவனுக்கு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம், இதில் இவனுக்கு காசு வேணுமா அன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப தர்மான்றவங்ககிட்டே சொன்னாங்க. சொல்லவும் உடனே ஜாமான்லாம் உங்கள் அம்மா எடுத்துகிட்டு வர சொல்லு, வாடகை வீட்டில் தானே இருக்கோம், ஜாமான் இங்கேயே வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கணுமோ நம்ம அப்படி இருந்துக்கலாம்னு சொல்லவும் தான் அப்புறம் அம்மா லோன் வாங்கி ஜாமான்லாம் எடுத்துகிட்டு கொடுத்தோம். உண்மையாது? அது அப்பா மேலே அவளுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன கோவத்தினால அவரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலை. அந்த மேரேஜ் அவர் பேசும்போது வேறு விதமாக இல்லை பேசினாரு, ரொம்ப சப்போர்ட் பண்ண மாதிரி எல்லாம் பேசினாரு. இல்லைங்க மேம். இப்போ சொன்ன ரீசன் அதுதான் மேம். இப்போ சொன்ன ரீசன் அதுதான். என்ன ரீசன்? இப்போ அவங்க சொன்னாங்களே அது. நீ வேற மாதிரி பேசின உங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது. இவங்க அப்பா அம்மாவை அனுப்புங்களேன். நீங்கள் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன், மருமகள் அவ்வளோ பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வேறு விதமாக சொல்லுது, சாப்பாடே போடுறது இல்லை. அப்படிலாம் 2 நாளையில அவங்க தனி கொடுத்துன்னு போயிட்டாங்க மேடம். நீங்கள் தான் நாம போக சொன்னீங்க. நான் சொல்லவே இல்லைங்க. சொல்லவே இல்லைங்க மேடம். நான் பையனை கூப்பிட்டு கேட்டது, அவன் இருக்கிறான் பாருங்க, என்னடா திடீர்னு அடுப்பு பற்ற வச்சிருக்கிறீங்கன்னா நாங்கள் தனி கொடுத்துருமா. என்னம்மா நடந்தது? அதான் வண்டி டியூ கட்டுறதுக்கு எதுக்கும் அவங்க அப்பாட்ட பணம் கேட்டாங்க. பணம் கேட்டதுக்கு தர்மான்னு ஒருத்தவங்க கிட்ட அவனுக்கு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம், அதில் வேணுக்கா பணம் வேற கொடுக்கணுமான்னு சொல்லவும் தான் இவங்க அந்த கோவத்தில் அம்மாவை ஜாமான் எடுத்துட்டு வர சொல்லுன்னு சொல்லுவோம். அம்மா லோன் 70,000 வாங்கி ஜாமான் எடுத்துட்டு தனியாக இருந்தேன்னா நான் பிடிச்சதை செஞ்சு சாப்பிடுவேன்ல, எனக்கு பிடிச்சது வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சொல்ல கிடையாது. சரி அவ விருப்பத்துக்கு கேட்கறான்னு சொல்லிட்டு தான் சாப்பாடுலாம் நான் யாரு விருப்பத்துக்கு கேட்கறா? அவ கேட்கவே இல்லையா? இல்லை, ஒய்ஃபுக்கு விருப்பத்தை பட்டு தான் தனியாக சாப்பாடு செய்ய அப்பா மேல கோவத்தை வச்சுக்கிட்டு அம்மா உங்க பையன் தான் போய் சொல்றான். அதுதான்